வணக்கம் பவித்ரா. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் அண்ணா சாலையில் தற்பொழுது பேரணியானது துவங்கி வாலாஜா சாலை வழியாக கலைஞர் நினைவிடத்தில் இந்த பேரணியானது நிறைவடைகிறது. குறிப்பாக கலைஞர் கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே திமுக சார்பாக இந்த அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த பேரணியானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு பேரணியானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. ஓமந்தூர் அரசினர் தோட்ட வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் தற்பொழுது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேரணியாக கலைஞர் நினைவிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த ஓமந்தூர் அரசினர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலை அந்த அண்ணா சாலையில் இருந்து வாலாஜா சாலை வழியாக கலைஞர் நினைவிடம் வரை இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் திமுகவின் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதே போல KN நேரு, அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட தங்கம் தென்னரசு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள், அதே போல திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய TR பாலு, இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார். திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பேரணி நடைபெறக்கூடிய இந்த வாலாஜா சாலை முழுவதுமே கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. அதே போல மாணவ மாணவிகள் கலைஞர் வழங்கிய திட்டங்கள் ஆகியவையும் தற்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் ஆகியவையும் இந்த வாலாஜா சாலை முழுவதுமே காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேரணியில் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், முக்கிய தொண்டர்கள் மட்டுமில்லாமல் ஏராளமான தொண்டர்கள் திரண்டிருக்கு. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தற்பொழுது இந்த பேரணியில் வாலாஜா சாலையில் பேரணியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வாலாஜா சாலையில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரோடு கூட சில அமைச்சர்கள் செல்ல அவர் பின்னே தொண்டர்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றனர். தொண்டர்கள் யாரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நெருங்க விடாத அளவிற்கு அந்த கயிறுகள் எல்லாம் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பவித்ரா.